அஸ்ஸலாமு அலைக்கும். பத்திரி, பரோட்டா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கறி கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு, மிளகு 1 1/2 ஸ்பூன், பட்டை 3லேருந்து 4, ஜாதி பத்திரி 1, 4 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10லேருந்து 15 முந்திரி எடுத்துட்டு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்சுருந்த தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மணம் வறுக்க. இப்போ தேங்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருந்தோம்ல மசாலா, பட்டை, ஏலக்காய் எல்லாமே நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா சுருண்டு வரணுங்க. இந்த இலை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா ஆறுனதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை ஒரு சுற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அரைப்படாது. கொஞ்சம் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மையாக அரைச்சிக்கிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடல் பாசி, சோம்பு, மிளகு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சிக்கனை. இப்போ மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதப்பை சேர்த்துக்கிடலாம். இந்த சிக்கன் கறி கேரளா சைடு ரொம்பவே ஸ்பெஷல். அவங்க பத்திரி, பரோட்டாவுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நானுமே வீட்டில் அடிக்கடி செய்வேன். இப்போ அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மசாலா தான். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. ஒரு 45 மினிட்ஸ் நல்லாவே வெந்து வரட்டும். பாருங்கள் நல்லா தகன்னு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, பத்திரிக்கைலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.